உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை நாம் சுவிசேஷ பாகங்களில் நாம் வாசிக்கிறோம். புற தேசத்துக்கு பிரயாணமாய் கடந்து சென்றதான ஒரு மனுஷன் எஜமானன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், மற்றொருவனிடத்தில் 2 தாலந்தும், இனி ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே அவர் பிரயாணப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் திரும்பி வந்து அவர்களை அழைத்து தங்களுக்கு கொடுத்ததான அந்த தாளந்துகளை குறித்து விசாரித்ததான பொழுது 5ம் 2ம் பெற்றவர்கள் அதை 2 மடங்காக அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவனோ அதை கொண்டு போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை அவன் புதைத்து வைத்தான். எஜமான் திரும்பி வந்த போது 5ம் 2ம் பெற்றவர்களை பாராட்டி அவர்களுக்குரிய பலனை கொடுத்தான். 1 தாளந்தை பெற்றவனை பார்த்து எஜமான் இவ்வாறு சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்று கூறி புறம்பான இருளிலே இவனை தள்ளி போடுங்கள், அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த சோம்பலான மனிதனுக்கு எத்தனை தாளந்துகள் கொடுத்தாலும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மிகையாக அதிகமாக அவனுக்கு கொடுத்தாலும் அவன் சோம்பேறியாகத்தான் இருப்பதால் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையின்பேன் என்று அவன் சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்ததான ஆசீர்வாதங்களை நாம் ஞானமுள்ள நல்ல ஊழியக்காரர்களை போல, அந்த ஞானமுள்ள நல்ல ஊழியக்காரனை போல நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர் வாஞ்சிக்கிறார். வளங்கள் ஆசீர்வாதங்கள் என்று கூறுகிறதான பொழுது உலகத்தில் ஐஸ்வர்யம் பொருளும் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை நாம் அவருடைய நாமம் மகிமைக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களைத்தாமே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை நீ அறிந்து கொள்வீர்கள். அவற்றை தேவனுடைய சித்தம் இந்த உலகிலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மறுபடி வருகிறதான பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியனே என்று கூறும்படியாய் உற்சாகத்துடன் கிரிகளை நடப்பிப்போம், அவருடைய பணிகளை செய்வோம், அவருடைய சித்தம் செய்து அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் வாழ்கிறதான பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். ஆகையால் அவர்களுடைய வருகைக்கென்று அநேகரை அவர் மந்தையில கூட்டி சேர்க்கும்படியாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருந்து ஜாக்கிரதையோடு கூட இருந்து தேவனுடைய சுத்தம் செய்து நாட்களை தேவன் அவருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிக்கலாமா? அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்த வளங்களை, ஆசீர்வாதங்களை சோம்பேறிகளைப் போல நாங்கள் அசட்டையாய் அவைகளை விரயப்படுத்தாதபடிக்கு அவற்றை உம்முடைய நாமம் மகிமைக்காக அவைகளை உபயோகிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Adonai, 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 Aradipe, El Shaddai, Aradipe, Elohim, Aradipe, Adonai, Adonai.